தேவனை பத்தி பேசினாலே நீ பணக்காரன் ஆயிருவ. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் அவன் தேவனை எப்படி ஸ்தோத்தரித்தான் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற. இது எப்படி இந்த ஆவிக்குரிய பிரமாணம் எப்படி வேலை செய்து பாரு. அவன் தேவனை பார்த்து வல்லவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் இப்படியே பார்க்கறான். டக்குன்னு பார்த்தா அவன் வல்லவன் ஆயிட்டான், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவன் தேவனை என்னன்னு சொல்றான். இப்ப ஆபிரகாம் என்னவாயிட்டான்? அம்புடுதான் அம்புடுதான். ஆமா, நீங்க அவர் வல்லவர் அவர் வல்லவர்னு இவன் பாத்தீங்கன்னா செத்த சரீரம் அப்படியே பலன் அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அங்க ஒரு பலன் உண்டாகுது, கர்ப்பம் பலன் உண்டாகுது. ஏன்னா நீங்க தேவனை என்னவா பாக்குறீங்களோ அதான் உங்க வாழ்க்கை. ஆமா, the understanding of God is determine your life. Your revelation level is determine your receiving level. தானியேல் 11:32 இது ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அப்போ நாலேஜ் ஆஃப் காடுக்கும் உங்க லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், கரெக்டான அறிவு அவரை பத்தி வரும்பொழுது திடன் வருது. இப்போ அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அர்த்தம். செயல்பாடு எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரதர் இத தேவனை பற்றி பேசிட்டீங்க? தேவனை பத்தி பேசினாலே நீ பணக்காரன் ஆயிருவ. ஏன்னா அந்த அறிவு வர 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 அவர் அப்படி பார்க்க பார்க்க நீங்க உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க, நீங்க அப்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க.